பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு உயிர்த்தெழச் செய்த இலாசர் இருந்தார். அங்கு அவர்கள் அவருக்கு ஒரு விருந்து அளித்தார்கள். மார்த்தா பணிவிடை செய்தார். இயேசுவுடன் பந்தியில் இருந்தவர்களுள் இலாசரும் ஒருவர். அப்போது மரியா விலையுயர்ந்த நறுமண தைலம் 1 லிட்டர் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி தமது கூந்தலால் அவருடைய காலடிகளை துடைத்தார். வீடு முழுவதும் நறுமணம் வீசியது. இயேசுவின் சீடர்களுள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 தேனாரியத்திற்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றான். ஏழைகள் மேல் இருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததாலேயே இவ்வாறு கூறினான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் திருடுவதுண்டு. இயேசு அவனிடம், அவரை தடுக்காதே, நான் அடக்கம் செய்யப்படும் நாளுக்காக அவர் இதை வைத்துக் கொண்டார். ஏழைகள் எப்போதும் உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கு இருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாக வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டும் வரவில்லை, அவர் உயிர்த்தெழச் செய்த இலாசரையும் காண்பதற்காகவே வந்தார்கள். எனவே தலைமை குருக்கள் இலாசரையும் கொலை செய்ய திட்டமிட்டார்கள். ஏனெனில் இலாசரின் காரணமாக யூதர்களுள் பலர் தங்களை விட்டுப் போய் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர்.